ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கிறோம்னா 2022 குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாமில் வந்த புவியியல் கேள்விகளை எடுத்திருக்கோம். மொத்தம் 7 கேள்வி இருக்குதுங்க. இந்த 7 கேள்விகளையும் நீங்கள் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். புத்தக ப்ரூஃபையும் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பாலிட்டிக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் வைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது சரின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வாக்கியமாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். முதல் கூற்று, ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. இரண்டாவது கூற்று, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. கூற்று 3, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரையும் பரவியுள்ளது. கூற்று 4, பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் உள்ளது. இந்த 4 கூற்றில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று 1, 2 மட்டும் சரி, 3, 4 தவறு. என்ன தவறுங்கிறத பார்த்துடலாமா? ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பில் புவியியல் பகுதியில் முதல் பாடத்திலேயே சமவெளியை பற்றி கொடுத்துருக்காங்க. சமவெளியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 4 வகையான சமவெளிகள் இருக்குது. சமவெளி அப்படின்னா சமமான நிலங்க. பூமியில் பெரிய பரப்பில் சமமாக இருந்ததுன்னா, பெரிய பெரிய பரப்பு சமமாக இருந்தால் அதுதான் சமவெளின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 4 வகையான சமவெளிகள் இருக்குது. ராஜஸ்தான் சமவெளின்னு ஒன்று இருக்குது, பஞ்சாப் ஹரியானா சமவெளின்னு ஒன்று இருக்குது, கங்கை சமவெளின்னு ஒன்று இருக்குது, பிரம்மபுத்திரா சமவெளின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 4 சமவெளி இருக்குது. அது எங்கே இருக்குங்கிறத பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள் மேப்பு. இது ராஜஸ்தான் சமவெளி. இது பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இது பார்த்திங்கன்னா கங்கை சமவெளி. இது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி. இப்படி இந்தியாவில் 4 வகையான சமவெளிகள் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாமா? முதல் சமவெளி ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குதுங்க. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. இதைத்தான் கேள்வியில் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த கூற்று சரிதான். ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே உள்ளது. எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது பாருங்கள், இது ஆரவல்லி மலைத்தொடர். இதுக்கு மேற்கே தான் ராஜஸ்தான் சமவெளி இருக்குது. இந்த சமவெளி எப்படி உருவாக்கப்பட்டுள்ளதுன்னா, லூனி அப்படிங்கிற ஆறும் மறைந்து போன சரஸ்வதி அப்படிங்கிற ஆறும், இந்த 2 ஆறுகளும் சேர்ந்து தான் அதை சமமான நிலமாக மாற்றியிருக்கு. இந்த ராஜஸ்தான் சமவெளியில் பல உப்பு ஏரிகள் இருக்குதுங்க. ஏகப்பட்ட உப்பு தண்ணி ஏரி இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஜெய்ப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அதுதான் மிகப்பெரிய உப்பு ஏரி. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய உப்பு ஏரி எதுங்க? சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. இது எங்கே இருக்குது? ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு சமவெளியை பார்த்துட்டோம். அடுத்து 2வது சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி எங்கே இருக்குன்னா இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. மேப்பை பார்த்துடலாமா? பாருங்கள், இது இந்திய பாலைவனம். இந்த பாலைவனத்துக்கு அப்படியே இது வடக்கு, இது கிழக்கு. அப்போ எங்கே இருக்குது? வடகிழக்கே அமைந்திருக்கு தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி எப்படி உருவாக்கப்பட்டுள்ளதுன்னா சட்லஜ், பியாஸு, ராவி இந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நீர்ப்பிரிகை மேடாக இருக்குது. அதாவது எதுக்கு இடையே நீர்ப்பிரிகை மேடாக இருக்குன்னா கங்கைக்கும் யமுனைக்கும் சட்லஜுக்கும் இடையே ஒரு ஆற்றிடை சமவெளியாக பஞ்சாப் ஹரியானா சமவெளி இருக்குது. அடுத்து பாருங்கள், கங்கை சமவெளி. கங்கை சமவெளி எங்கே இருக்குது? மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்கதேசம் வரைக்கும் பரவி உள்ளது. இங்கே பாருங்கள், இது யமுனை ஆறு இங்கே ஓடும். இந்த ஆற்றிலிருந்து இங்கே ஆரம்பித்து வங்கதேசம் வரைக்கும் இருக்கிறது கங்கை சமவெளி. புரியுதுங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாக கங்கை சமவெளி தான். கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. காக்ரா, காண்டக்கு, கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா போன்றவை மிக முக்கியமான துணையாறுகள், கங்கையின் துணையாறுகள். இந்த ஆறுகளில் ஒரு ஆறு
பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்குள்ளேயே இருக்குது. அது எந்த ஆறுங்கிறது உங்களுக்கான கேள்வி. அதை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, அடுத்து பாருங்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய சமவெளி அப்படிங்கிறது கங்கை சமவெளி தான். அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி அப்படிங்கிறது பெரும்பகுதி அஸ்ஸாமில் அமைந்துள்ளது. நம்ம என்ன பார்த்தோம்? மேகாலயான்னு பார்த்தோம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து பிரம்மபுத்திரா சமவெளி அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்கு. பிரம்மபுத்திரா ஆறால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வண்டல் விசிறிகளாகவும் தராய் அப்படிங்கிற சதுப்பு நில காடுகளாகவும் இந்த பிரம்மபுத்திரா சமவெளி இருக்குது. அப்போ 4 வகையான சமவெளிகளையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த கேள்விக்கான பதிலையும் பார்த்துட்டோம், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. சரியான வாக்கியத்தை கண்டுபிடி சொல்கிறாங்க. 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில். வாக்கியம் 2, அலையாத்தி காடுகள் அப்படிங்கிறது மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. எது சரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை 2 வாக்கியங்களும் சரிதான். இந்த கண்டென்ட்டும் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. 10ஆம் வகுப்பில் இயற்கை தாவரங்கள்னு ஒரு பாடம் இருக்கும். 2வது அல்லது 3வது பாடமாக இருக்கும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓத அலைக்காடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது சதுப்பு நில காடுகளில் வந்து டெல்டா காடுகள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இதை வந்து மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் தான் இருக்குது. அப்போ இங்கேயே நம்ம விடையை பார்த்துட்டோம். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி தான் உலகத்தின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு. இதை மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கிறாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரிதான். அடுத்து 3வது கேள்வியை பார்க்கலாங்களா? 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? புவிசார் குறியீடு அடிப்படையில் பொருட்களை அதன் இடத்துடன் பொருத்துக. அதாவது பொருளை இடத்தோடு பொருத்தணும். மஞ்சளுக்கு ஃபேமஸானது எது? பாய்க்கு ஃபேமஸானது எது? ஓவியத்துக்கு ஃபேமஸானது எது? சுங்குடி புடவைக்கு ஃபேமஸானது எது? இதை கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா 10ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டு பாடம் ஒன்று இருக்கும். மொத்தமாக 2 பாடம் கொடுத்துருப்பாங்க புவியியல் பகுதியில். அதில் 2வது பாடத்தில் இருக்குது. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இதை கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்களேன். அதாவது ஏ வந்து மஞ்சள், இதுக்கு சரியானது ஈரோடு. அப்போ ஏக்கு 2 எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். பாய். பாய் வந்து பத்தமடை. அப்போ பிக்கு 3 எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே வருது. அப்போ இதுதான் விடை. ஓவியம் அப்படின்னா தஞ்சாவூர். சுங்குடி புடவை அப்படிங்கிறது மதுரைக்கு ஃபேமஸானது. சரி, இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? 10ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. புவியியல் குறியீடு ஜிஐ டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல தயாரிக்கப்படும் பொருளுக்கு மட்டும் வழங்கப்படும் குறியீடு. அந்த இடத்துல தயாரித்தா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காகத்தான் இந்த ஜிஐ டேக்கை கொடுக்குறாங்க. நிறைய பொருளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாமா? ஆரணி பட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரணி பட்டு ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரம் வந்து பட்டுக்கு ஃபேமஸ்ஸு. காஞ்சி பட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கும் கோராப்பட்டு சேலைக்கும் ஃபேமஸ்ஸு. நல்லா பாருங்கள், கோராப்பட்டு சேலை கோயம்புத்தூர். அடுத்து தஞ்சாவூர் பாருங்கள். ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மை, வீணை. வீணைக்கு கூட தஞ்சாவூர் ஃபேமஸுங்களாம் பாருங்கள். அடுத்து நாகர்கோவில் வந்து கோவில் நகைகள். கோவிலுக்கு கோவில் பேர்லேயே இருக்குது. ஈரோடு மஞ்சள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சேலம் வந்து சேலம் பட்டு, அதாவது வெண்பட்டுக்கு ஃபேமஸ்ஸு. பவானி வந்து போர்வைக்கு ஃபேமஸ்ஸு. மதுரை வந்து சுங்குடி சேலைன்னு சொல்லுவாங்க, சுங்குடி சேலைன்னு சொல்லுவாங்க, அந்த சேலைக்கு ஃபேமஸ்ஸு. சுவாமிமலை வெண்கல சிலைக்கு ஃபேமஸ்ஸு. நாச்சியார் கோவில் குத்து விளக்குக்கு ஃபேமஸ்ஸு. பத்தமடை பாய். நீலகிரி பாரம்பரிய பூத்தையல். மகாபலிபுரம்னாவே சிற்பங்கள் தான். அடுத்து பாருங்கள் சிறுமலை வந்து மலை வாழைக்கு ஃபேமஸ்ஸு. ஏத்தோ மூலி தேங்காய்க்கு ஃபேமஸ்ஸு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடமே பண்ணிடுங்க, அதுதான் பெட்ரு. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? தீபகற்ப இந்திய ஆறுகள் நல்லா பாருங்கள். அதாவது ஆறுகளை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. தீபகற்ப இந்திய ஆறு, வட இந்தியாவில் ஒரு ஆறும் 2 இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள்.
கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய 3 ஆறுகள் எதுன்னு கேட்குறாங்க. 3 ஆறுகள் எது கண்டுபிடிங்க. இது எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பு புவியியலில் முதல் பாடத்திலே இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? விடை நர்மதை, தபதி, மாகி. இந்த 3 ஆறுகளும் கிழக்கிலிருந்து மேற்காக நோக்கி பாயும் ஆறுகள். எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். தபதி இங்கே இருக்குது, அதுக்கு சென்டரில் நர்மதை இருக்குது, அதுக்கு மேலே மாகி இருக்குது, அதுக்கு மேலே பாருங்கள் சமர்பதி இருக்குது. ஸோ இது எல்லாமே மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இது எங்கே இருக்கும்னா இது 10ஆம் வகுப்பில் முதல் பாடத்திலே இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தபதி இதை பற்றி பேசும்போது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் மாகி இந்த 3 ஆறுகள் மட்டும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு, திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நர்மதை, தபதி, மாகி மறக்கக்கூடாது. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி இங்கே இருக்குங்களா? ஓகே பாருங்கள். பின் வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். நர்மதை ஆற்றுடைய வலது கரையில் வரக்கூடிய ஒரு துணை ஆறு எதுன்னு கேட்குறாங்க. பட் இந்த கேள்விக்கான பதில் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதாவது இங்கே பாருங்களேன், இங்கே நர்மதை நதியை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா, இங்கே துணை நதின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெரன் அப்படிங்கிறது துணை நதி. பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலார், பர்னா, ஹலுன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது துணை நதின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எந்த பக்கம் வருது அப்படின்னு கொடுக்கல. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வலது கரையில் வரும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஹிரன் அப்படிங்கிற ஆறு தான். இது ஸ்கூல் புக்கில் இல்லை, ஒருவேளை 11th 12th இருக்க வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 11th 12th புவியில் படிக்க தேவையில்லை, 10th புவியில் மட்டும் தரவாக படிங்க போதும். அதுவும் ரீசெண்டாக வந்திருக்கிற புதிய சிலபஸில் வெறும் 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாம் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் படிங்க போதும். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை பெங்களூரு. இந்த கண்டென்ட்டும் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. 10ஆம் வகுப்பில் தொழிலகங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு ஆகும். எனவே பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி கடைசி கேள்விங்க. மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். இறங்கு வரிசையில் எழுதணும், ஏறு வரிசையில் எழுதக்கூடாது. விடையை பார்க்கலாங்களா? விடை இன்றைக்கி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ இருக்கிற புதிய சமச்சீர் புத்தகம் 2023 அல்லது 24 எடிஷன் இந்த புத்தகம் இப்போ நான் காட்டுறது. அதுவே பாருங்களேன், இது 2020 வந்த பழைய எடிஷன் புத்தகம். இதில் ஒரு டேட்டாவை பாருங்கள். தமிழ்நாட்டில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாவட்டம்னு கொடுத்துட்டு தருமபுரி ஃபஸ்ட்டு பிளேஸு, கோயம்புத்தூர் 2வது இடம், ஈரோடு 3வது இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் இப்போ அப்டேட்டில் பாருங்கள், இந்த புத்தகத்தில் பாருங்கள், ஈரோடு தான் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்களில் ஃபஸ்ட் இடம். ஈரோடு ஃபஸ்ட்டு, கோயம்புத்தூர் 2வது, திண்டுக்கல் 3வது, 4வது வேலூர். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ விடையை வச்சு பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும்? ஈரோடு ஃபஸ்ட்டு வரும், 2வதாக கோயம்புத்தூர் வரும், 3வதாக வேலூர் வரும், 4வதாக தருமபுரி வரும். இதுதான் ஆன்சர், இப்போ அப்டேட்டில் இருக்கிற ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7 கேள்வியை பார்த்துட்டோம். 7 கேள்வியை பார்க்குறதுக்கும் அதிகமான டைம் எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் தெளிவான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம பாலிட்டிக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.